ஒசூர்ல என்னடா இப்படி குளிருது, நீ எப்படா ஒசூர் வந்தேன்னு பாக்குறீங்களா? நேற்று நைட்டு 9 மணிக்கு பஸ் ஏறி இன்னைக்கு காலை 4:30 மணிக்கு ஒசூர்ல வந்து இறங்கிட்டாங்க. அப்படியே அங்க ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட பேசி அந்த ஆட்டோல போயிட்டு இருந்தாங்க. ஆட்டோல போகும்போது சரியான குளிர், அடிச்ச குளிர்ல சும்மா டைப் ரைட்டர் மாதிரி பல்லு படபடன்னு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சுங்க. ஒசூர்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் நான் போக வேண்டிய ஊரு அந்திவாடின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். அங்க போயிட்டு அப்படியே இறங்கிட்டேன். ஒரு 5 மணி இருக்கும். இறங்கி வீட்டுல போய் படுத்து தூங்கிட்டேன் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் வந்துட்டு காலைல எழுந்து பார்த்தா சரியான கிளைமேட். அப்படிங்க பாத்தீங்கன்னா செடிங்கெல்லாம் பாரு வீட்டுக்கு முன்னாடி சூப்பரா இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். நான் வந்த விஷயம் என்னன்னாக்க ஒரு கல்யாணத்துக்காக வந்திருந்தேன். 6 மணி கல்யாணம் வச்சிருந்தாங்க. நான் 4:30 மணிக்கு வந்தேன். வந்த டயர்லயே படுத்து தூங்கிட்டேன். இங்கேருந்து 30 கிலோமீட்டர் கல்யாணம் நடக்கிற கோயில். அங்க போறதுக்குள்ள சரி வராது, உடம்பு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்னோட அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன், நீங்க போங்க நான் வரல, ரிசப்ஷனுக்கு சாயங்காலம் வந்துக்கிறேன் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். சரி நானும் போய் படுத்து தூங்கலான்னு பார்த்தாக்க தூக்கமே வரல, புது இடம்ன்றனால. காலைல எழுந்து மூஞ்ச பார்த்தா மூஞ்செல்லாம் வீங்கி போயிருந்துச்சு, செம்ம டயர்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு வந்தேன். அப்பதான் கொஞ்சம் லைட்டா ஃபேஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரி தெரிஞ்சு. பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னாக்க ஃபேஸ்ல டயர்ட் இருந்துச்சு. சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். வீட்டுல யாரும் இல்லைல்ல. அப்படியே வீட்டுல இந்த ஸ்கூட்டி எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளுவண்டி கடையை பார்த்தேன். சரிங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சிட்டு சாப்பிட போனேன். உண்மையாக சொல்ல போனால் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட செம்ம சூப்பராக இருந்துச்சு. குட்டி தள்ளுவண்டி கடை தான், ஆனால் டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. அப்படி தோசை சூப்பராக இருந்துச்சு. டபுள் ஆம்லேட் ஒன்று சொல்லியிருந்தேன், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. என் ஃபேஸை பாருங்க, அவ்வளோ டயர்டு, பனியில் வேற உதரெல்லாம் வெடிச்சு போச்சு. அப்படி ரியாக்ஷனே இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான் பாட்டி. ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. உண்மையாக சொல்ல போனாக்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அந்த அக்காட்ட சொல்லிட்டு இருந்தேன், நான் சென்னையிலேருந்து வந்தேன்க்கா, ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா சாப்பாடுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அக்காவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த கடை எங்கே இருக்குனாக்கா ஒசூர் அந்திவாடி கிராமத்துக்கு பக்கத்தில் டிவைஸ் நகர் வரையே இருக்கு, அங்கே தான் இருக்கு. நீங்க அந்த ஏரியா பக்கத்துல இருந்தா அந்த அக்கா சாப்பிட்டு அந்த அக்கா சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.